ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் வணக்கம். அவன்தான் மனிதன். நடிகரும் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். இது நடிகரும் சிவாஜி கணேசனுடைய 175வது திரைப்படம். இந்த படத்தை இயக்கியவர் ஏசி திருலோகச்சந்தர். இந்த அவன்தான் மனிதனுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. அது என்னென்ற சொல்கிறேன். இந்த படத்தை தயாரித்தவர் பஞ்சு அருணாச்சலம். பஞ்சு அருணாச்சலம் தயாரிப்புன்னு வராது. ஏ ராமானுஜம் அப்படின்ற ஒருத்தர் பேர். பஞ்சு அருணாச்சலனுடைய தம்பி KN சுப்பிரமணியம். இந்த 2 பேருடைய பேர் தான் தயாரிப்பு அப்படின்னு வரும். ராசி என்டர்பிரைசஸ் அப்படின்றது பட நிறுவனம். இந்த நிறுவனத்தின் சார்பாக உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் அவன்தான் மனிதன். நடிகரும் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடிக்க, அவருடைய மனைவியாக மஞ்சுளா நடிக்க, ஜெயலலிதா படத்தில் கதாநாயகியாக வந்தார். நடிகர் திலகத்தின் ஜோடியாக அல்ல. ஜெயலலிதா இந்த படத்தில் முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்தார். இந்த திரைப்படத்துக்கு அருமையாக இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். பாடல்களை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். மஞ்சுளா படத்தில் ஆரம்ப காட்சியில் பல காட்சிகளில் வருவாங்க. ஒரு விபத்தில் மரணத்தை தெளிவி அவங்க இறந்துடுறாங்க. அது பிறகு சிவாஜி சார் ஜெயலலிதா தன்னுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை லலிதா அப்படின்றது அவங்க கதாபாத்திரம். அது ரவிக்குமார் அப்படின்றது சிவாஜி சார் ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையினுடைய உரிமையாளர், பிஸ்னஸ் மேக்னெட். தன்னுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை ஒரு ஒன் சைடாக மனசுக்குள்ளே அப்படி விரும்புவார். ஜெயலலிதாவும் தன்னை காதலிப்பாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைப்பார். ஆனால் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்காமல் அவங்க முத்துராமனை விரும்பி அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் சிவாஜி சார் தன்னுடைய காதலை வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே கொமைஞ்சு போய் அப்படின்ற பேட்டர்னில் வரும். படம் ஃபுல்லாகவே சோக காட்சிகள் நிறையவே. அதனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த கதையை ஆரம்பத்தில் நடிகரும் சிவாஜி சார்கிட்ட இந்த கதை சொல்லப்பட்டு, இந்த கதையை எழுதியவர் ஜி பாலசுப்ரமணியம், GBS அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். திரைக்கதை எழுதுவதில் மன்னர், எக்ஸ்பர்ட் அண்ட் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் பிளேனுடைய அத்தாரிட்டி. இப்போ பாக்யராஜ் சொல்கிறாங்களே, அது மாதிரி அந்த காலத்தில் ஜி பாலசுப்ரமணியம். சிவாஜி சாருடைய பாவரிசை படங்கள் அப்படின்னுக்குல, அதில் பெரும்பாலான பாவரிசை படங்களுக்கு திரைக்கதை எழுதியவர் ஜி பாலசுப்ரமணியம். அது GBSனுடைய ஸ்டோரி தான். அவர் தான் கதை எழுதுனது. அந்த கதையை நடிகர் சிவாஜி சார் கேட்டு அப்படி இப்படி ஆன பிறகு சிவாஜி சார் படம் ஃபுல்லாகவே இது சோக காட்சியாக இருக்குது, ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது படம் ஃபுல்லாகவே. படம் பார்க்க ஆளு பீனி கிளைமேக்ஸ் வரை அழுதுகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கதை சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் அதை படத்தில் நடிக்கிறதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் தயாராக இல்லை. அப்போ ஆக்சுவலாக அந்த கதையை பஞ்சநட்சலம் படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வரும்போது GBSக்கு பேசும்போது அது ஒரு 25,000 ரூபீஸுக்கு என்ன சொல்ல போனால் அந்த கதைக்கு பேசப்பட்டிருக்கு. 25,000 ரூபா கொடுத்து அந்த கதையை வாங்கின்னு அதுக்கப்புறம் அந்த படம் எடுக்கப்படலை. அதுக்கு பிறகு இதை கன்னடத்தில் இந்த கதையை ராஜ்குமார் கேள்விப்பட்டு ராஜ்குமார் கன்னடத்தில் இந்த கதையை வாங்கி நடித்தார். 38,000 ரூபாவுக்கு கன்னடத்தில் இந்த கதை வாங்கப்பட்டிருக்கிறது. ராஜ்குமார் நடித்து கஸ்தூரி நிவாசா அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு பேர். படம் சூப்பர் ஹிட்டு கன்னடத்தில். அது ஹிட்டான பிறகு அந்த கதையை அங்கே கன்னடத்தில் போய் ஹிட்டான அந்த கதையை தமிழில் அந்த படத்தினுடைய லாங்குவேஜ் ரைட் இருக்குல்ல, அந்த உரிமையை வாங்கி தமிழில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பஞ்சு அருணாச்சலம் அதான் சொன்னார்ல, ராமானுஜம் அண்டு KN சுப்பிரமணியம் அவங்க தயாரிப்பு, அவங்க பேரை போட்டு பஞ்சு அருணாச்சலம் அந்த படத்தை பின்னாடி இருந்து அவர் தயாரித்து அப்படின்னு வரும்போது நடிகர் சிவாஜி கணேசன் நடித்தார். முதல்ல எந்த சிவாஜி அந்த கதையை வேண்டாம் சோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாரோ, அந்த கதையில் கன்னடத்தை வெற்றி பெற்ற பிறகு அந்த கதையை வாங்கி சிவாஜி சார் தான் மறுபடியும் நடித்தார். அதில் ரொம்ப ஒரு தமாஷான ஒரு விஷயம் இருக்குது. 25,000 ரூபாய்க்கு பேசப்பட்ட கதை இவங்க கன்னடத்தில் ரைட்ஸ் வாங்கி பண்ணாங்களே, அப்போ அந்த கன்னடத்தில் ராஜ்குமாருக்கு இவங்க கொடுத்த காசு 2 lakhs, 2 லட்ச ரூபா கொடுத்து இந்த கதையை வாங்கியிருக்காங்க வெற்றி பெற்ற பிறகு. யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு தமாஷான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் சிவாஜி சார் அதில் நடித்தார். அது உண்மை தான். படம் ஃபுல்லாகவே சோக காட்சிகள் தான். ஆனால் சோக காட்சிகள் இருந்த அந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது அப்படின்னு. அதில் அந்த அன்பு நடமாடும் கலை கூடமே அப்படின்ற அந்த பாட்டு, அதெல்லாம் எப்படிப்பட்ட பாடல். அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியுமா? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே நாளில் படமாக்கப்பட்ட பாடல் காட்சி. அதில் சிவாஜி சார் அப்படி எந்த அளவுக்கு
அப்படியே தன்னையே மறந்து அந்த கதாபாத்திரத்துடன் ஒன்றி போய் நடித்திருந்தார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதெல்லாம் ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா. அது கவியரசு கண்ணதாசன் எப்படிப்பட்ட பாடல்களை உருவாக்கியிருக்கிறார், எவ்வளோ அருமையான மெட்டுகளை அமைத்து வரலாற்றில் எம்எஸ் விஸ்வநாதன் இடம் பிடித்திருக்கிறார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதனால் அந்த அப்படியே அந்த படத்தினுடைய உருவாக்கம் அப்படின்னு வரும்போது அவன்தான் மனிதன், அவன்தான் மனிதன். அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் சிவாஜி சார் இறந்து கிடக்கும்போது தன்னுடைய கைகளை வந்து அப்படியே மண்ணை நோக்கி வந்து அப்படி குப்புற வச்சு அப்படியே வச்சுருப்பார். அப்படி அந்த மேல் நோக்கி கையை விரிக்காமல் அப்படி அப்போ வந்து அவர் வேலைக்காரனாக இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு கதாபாத்திரத்தோடைய மேஜர் சுந்தரராஜன் ஜெயலலிதாட்ட சொல்லுவார், அம்மா பாருங்கம்மா, ஐயா இறந்து கிடக்கிறாரு, எப்படி கிடக்கிறாருன்னு பாருங்கம்மா. அவருடைய கை 2 கையுமே வந்து குப்புற மண்ணை பார்த்து அப்படி தாம்மா வச்சுருக்காரு, மேல் நோக்கி கையை விரித்து வச்சு அப்படில. அவர் எப்போவுமே ஐயா வந்து கை நீட்டி வாழ்ந்ததில்லம்மா, கொடுத்து தான் வாழ்ந்திருக்காரு எல்லாருக்கும். கொடுத்து 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 அந்த கை பாருங்கள், இறக்கும்போது கூட அந்த கை வந்து அப்படியே கொடுக்குறது மாதிரி அப்படி தான் இருக்குமா, வாங்கின்ற மாதிரி கை நீட்டி அப்படின்ற மாதிரி மரணத்தை தழுவும் போது கூட அவர் தன்னுடைய கைகளை எப்படி வச்சுருக்காருன்னு பாருங்கம்மா அப்படிங்க. அவர்தான் அவர் யோசிச்சு பாருங்க. அப்போ பொருத்தமான தானே, அவன்தான் மனிதன், அவர்தான் மனிதர், அவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவர்தான் ஒப்பற்ற நடிப்பு மேதை நடிகர் திலகம், கலைக்குரிசில் சிவாஜி கணேசன் அப்படின்னு காலங்கள் கடந்து ஓடி போச்சு. அதனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய 175வது திரைப்படமான 175th மூவி அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட அருமையான சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.